ப்ளஸ் குறி போட்டு எப்படி ஹியூமன் ஹார்ட்டை ஈஸியாக வரைகிறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல் ப்ளஸ் குறி போட்டுக்கோங்க. கீழே இருக்கிற இந்த கோடை வந்து கொஞ்சம் நீளமாக்கிக்கோங்க. அப்புறம் இந்த வளைவு பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வளைச்சி விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஷேப் வந்து வரும். இல்லைன்னா ஷேப் நல்லா இருக்காது. அடுத்து என்ன பண்ணோன்னா இந்த ப்ளஸ் குறி போட்டிங்க இல்லையா, அதை மெதுவாக அழிச்சிருங்க. பென்சிலில் வரையும் போது லைட்டாக வரைங்க. அப்போ தான் அழிக்கும்போது இந்த டார்க்காக தெரியாது. ஓகே, இப்போ அழிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணோன்னா இந்த ஆஃப் இந்த பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இதுக்கு நேராக மிடில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இதை கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்து டி ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. அடுத்தது இந்த பிளட் வெசல் வரைஞ்சிங்க இல்லையா, அதுக்கு இந்த பக்கம் ஒரு பிளட் வெசல். எல்லாமே இந்த மிடிலுக்கு நேராக இருக்கணும். வரைஞ்சாச்சு. அடுத்து சில லைன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா அழிச்சிடணும். முதல்ல வந்து இந்த இன்வெர்டட் யூ ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கிற 3 லைன்ஸ் 1 2 3 3 லைன்ஸ் அழிச்சிட்டு இதை அப்படியே சேர்த்து விட்டுருங்க. லைன்ஸ் வந்து அழகாக அழிச்சிட்டு அடுத்து எந்த லைன் அழிக்கணும்னா நீங்கள் இந்த டி ஷேப்பில் இருக்கக்கூடிய 1 2 இந்த லைன் இதில் உள்ள 3 லைன்ஸ் அழிச்சாச்சு. இந்த ஷேப் வந்து மேலே ஒரு கோடு போட்டு கொண்டு வரலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணோன்னா அடுத்து இங்கே ஒரு பிளட் வெசல், அதுக்கு நேராக அப்படியே கையை கொண்டு வந்து இந்த பக்கம் ஒரு பிளட் வெசல், அதுக்கு அடுத்தது வந்து இந்த பக்கம் 2. அடுத்து என்ன பண்ணோன்னா இந்த பெரிகார்டியல் லேயர் வந்து டபுள் லைன் லேயர், அதனால் உள்ள ஒரு லேயர் போட்டுக்கணும் நம்ம. அதே மாதிரி இந்த சைடு இங்கே ஒரு செப்டம் வரும் இல்லையா, தடுப்புச்சுவர். வென்ட்ரிக்கலுக்கு வந்து இடையில செப்டம் தடுப்புச்சுவர், இது நல்லா மிடில் வர மாதிரி பண்ணணும். அடுத்து என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு வளைவு வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு வளைவு, ஓகே. இப்போது ஹார்ட்டு நம்ம வரைஞ்சிட்டோம். இன்னும் இங்கே ஒரு 3 வெசல் வரைஞ்சிப்போம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ பார்ட்ஸ் குறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னதுன்னா இந்த இன்வெர்டட் யூ ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அது அயாட்டா. அடுத்து இந்த டி ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க. பல்மனரி ஆர்டரி. அடுத்து இந்த 2 பிளட் வெசலுக்கு கோடு போட்டுக்கிட்டு பல்மனரி வெயின். அடுத்து என்ன பண்ணோன்னா இந்த சேம்பர், இது லெஃப்ட் ஏட்ரியம். இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இந்த லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த வேல்வ்
இதுக்கு பேர் என்னதுன்னா bicuspid valve. நெக்ஸ்ட் இதுக்கு பேர் செப்டம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வரலாம். இப்போ இந்த பக்கம் வந்து இந்த பிளட் வெசலுக்கு சுப்பீரியர் வீனா கேவா. அடுத்து இந்த சேம்பருக்கு ரைட் ஏட்ரியம். அடுத்து இந்த சேம்பருக்கு ரைட் வென்ட்ரிக்கிள். இந்த ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கிள் இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த வால்வுக்கு tricuspid valve. அடுத்து இந்த டியூபுக்கு inferior vena cava. That's all. Thank you.